ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த ஃப்ரான்ச்சைஸ்ல இது வந்து 6th இன்ஸ்டால்மெண்ட் இந்த படம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் ஜானர்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது ஆக்சுவலா. இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான படம். மோஸ்டா அது வந்து பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்குலாம் இந்த படம் ஃபைனல் டெஸ்டினேஷன் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இதுல வந்து கேம்ஸ் வந்திருக்கு, படமும் லாஸ்ட் ஒரு 5 மூவிஸ் வந்திருக்கு. ஒரு பெரிய ஹிட்டான ஒரு மூவி இது. ஆக்சுவலி இந்த ஃப்ரான்ச்சைஸே ஒரு பெரிய ஹிட்டான ஒரு ஃப்ரான்ச்சைஸ். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இதோட ட்ரைலர் வந்தப்போ, போஸ்டர்ஸ் வந்தப்ப. ஓகே, இதுவும் பயங்கரமா இருக்கும். அது காரணம் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படங்கள் இந்த மாதிரி இவங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவி எல்லாமே வந்து அது அப்படியே ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் ஜானர்ல வரும். ப்ளஸ் வந்து ரொம்ப ராவா இருக்கும். ரத்தம் தெறிக்க தெறிக்க கண்ணு பிதுங்கி உடம்பு கிழிஞ்சி அந்த மாதிரி ரொம்ப ராவா இருக்கும். ஃபுல்லாக ஏ சர்டிஃபைடாக தான் இருக்கும் அவங்க படம். ஸோ அதுவே சில பேருக்கு இந்த மாதிரி ஜானர் ரொம்ப பிடிக்கும். ஈவன் எஸ்பெஷலி எனக்கு இந்த ஜானர் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த படம் நான் பார்க்க போனேன். ஸோ மெயினாக இந்த படத்தோட கதை பர்டிகுலராக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை 1968 ஸ்டார்ட் ஆகுது. 1968 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 700 800 அடிக்கு மேலே வந்து ஒரு டவருக்கு மேலே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று கட்டுறாங்க. கட்டிட்டு அதோட ஓப்பனிங் செரமனிக்கு வந்து இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் போகிறாங்க. ஸோ அவங்க மேலே போகிறாங்க. அப்போ வந்து அந்த ஹீரோயினுக்கு ஃபியூச்சரில் என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கு வந்து முன்கூட்டியே தெரிய வருது. பிகாஸ் அது அந்த அழகிய தம்பன் படத்தில் பார்த்துருப்பீங்க. விஜய்க்கு வந்து அடுத்து ஃபியூச்சர்ல என்ன வரும்ன்றது முன்னாடியே தெரியும். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இது. ஸோ இவங்களுக்கு வந்து அடுத்து என்ன வரும்ன்றது தெரிய வருது. அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவர் கொஞ்ச நேரத்தில் இடிஞ்சு விழ போகுதுன்றது தெரிய வந்து இவங்க வந்து இந்த டவர்ல இருக்க நிறைய பேரை காப்பாற்றிடுறாங்க. ஸோ அதை காப்பாற்றுறாங்க. ஸோ ஆனால் இதுக்குள்ள வந்து அந்த ஒரு காயின் ஒன்று இருக்கு. அந்த காயின் தான் வந்து டெத்துன்னு ஒரு கான்செப்ட். அது வந்து ஒரு ஒரு சூப்பர் நேச்சுரல் பெயின் கூட நீங்க சொல்லலாம். அந்த காயின். ஸோ அந்த காயின் என்ன பண்ணுதுன்னா, ஓகே நீ இப்போ இவங்களெல்லாம் காப்பாத்திட்டல, ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாரு, நீ காப்பாத்தின எல்லாரையும் அவங்க குடும்பத்தோட நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின் ஒவ்வொருத்தரையா பழிவாங்க ஆரம்பிச்சு நிறைய பேரை கொன்னுடுது. அது அதுக்கப்புறம் இன் ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க யார் காப்பாத்தினாங்களோ அந்த ஹீரோயின் அவங்களோட அடுத்தடுத்த ஜென்ரேஷனை டார்கெட் பண்ணுது. அவங்களோட கடைசி ஜென்ரேஷனான அவங்க பேரன் பேத்திகளை டார்கெட் பண்ணுது. ஃபைனலா இவங்கெல்லாம் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட். எதுவுமே நல்லா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டும் வந்து ஒவ்வொரு கதை இருக்கும். பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு கதையா இருந்தது. ஈவன் காமன் கதை தான் இந்த மாதிரி ஸ்டோரிஸ். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து கைத்தலின் சாந்தா ஜூனா அவங்க தான் இதுல வந்து மெயின் லீட் பண்ணிருக்காங்க. செம்ம கேரக்டர். அவங்க ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாங்க. ஸோ படம் பூராமே இவங்க தான் வந்து அதிகமா ஸ்கிரீன் ஆக்குபை பண்றாங்க. பிளஸ் நல்ல கேரக்டரும் கூட. அவங்க தான் வந்து அது அந்த ஸ்டோரியை அப்படியே மொத்தமா கொண்டு போற கேரக்டர். நான் ஸ்டார்டிங் பார்த்தோம்னா படத்தோட ஸ்டார்டிங்ல அவங்க கேரக்டர் ஏதோ ஓகே ஜஸ்ட் ஒரு கேரக்டர் ரோல் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். அவங்க ஹீரோயின் கூட நான் தெரியாத மாதிரி தான் அந்த படம் நான் பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க கேரக்டர் அந்த அளவுக்கு ஒரு லீடான ஒரு கேரக்டர், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாங்க. படம் பூராமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ அந்த ஒவ்வொரு சீன்ல கூட ரொம்ப வந்து ஒரு மாதிரி சீரியஸான ஒரு கேரக்டர். இந்த படத்துல அவங்க எதுவுமே சிரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப அந்த செட்டில்டா ஒரு மாதிரி அந்த உருன்னு இருக்க ஒரு கேரக்டர். ஏன்னா கதையே அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய நைட் மேரா வந்துட்டு இருக்கிறதுன்றதுனால அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாவே அவங்க நடிச்சிருந்தாங்க. அது மாதிரி பிரெட் பேசஞ்சர் அவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா யங் ஐரிஸா பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து அந்த ஸ்டார்டிங் படத்துல வர அந்த ஒரு ஹீரோயின் கேரக்டர். அவங்களோட ஓல்டர் வெர்ஷனா வந்து பாத்தீங்கன்னா கேப்ரியலா ரோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க படத்துல வந்து ஒரு 3-4 சீன் வந்தாலும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. படத்துல ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாங்க. அவங்க தான் முக்கியமான ஒரு கேரக்டரே இந்த கதையில ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரிச்சர்ட் ஹார்மோன், ஹோவன் பேட்ரிக், ஸோ இவங்க எல்லாருமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் லீடு கைத்தலின் அவங்க அந்த மெயின் லீடுக்கு இவங்க வந்து ஒரு லைக் வந்து கசின்ஸ் கேரக்டர் தான். அவங்க வந்து ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர். அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி ஒரு சில சீன்ஸ்லாம் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்ப எல்லாருமே வந்து போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க. நீட்டாக இருந்த அவங்க ஆக்டிங் எல்லாமே. அதே மாதிரி வந்து ரியான் கெல்சட்டோட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஹீரோயினோட அந்த பொண்ணு கேரக்டர் அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் படத்துல வந்து அவங்க ஃபேமிலி கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ எல்லாருமே கொடுத்த ரொம்ப நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாங்க. மெயினாக டிம் வேனோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நிறைய இடங்கள் வந்து சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்டர் கூட தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சில இடங்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக கொண்டு போய் வேற மாதிரி போட்டிருக்காரு. ஒரு சில த்ரில்லர் மியூசிக்ஸ்லாம் நிறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் சவுண்ட் டிசைன் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக அந்த படத்தோட மியூசிக்கும் நிறைய இடங்கள்ல. அதே மாதிரி வந்து கிறிஸ்டியன் செபால்டோட சினிமோட்டோகிராஃபியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் ஏன்னா வந்து ஸோ இது வந்து அந்த அந்த ஒரு லைட் ஹவுஸ் சீனே சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. மோஸ்ட்டாக நிறைய சிஜி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. சிஜி ஒர்க் டீமே ரொம்ப நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் அந்த ஒரு கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் எஸ்பெஷலி வந்து இந்த ரொம்ப வந்து இந்த செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி ஸ்க்ரீன் பிளே ஒரு மாதிரி ரன்னிங்காக போயிட்டே இருக்கும். பிகாஸ் ஏன்னா அடுத்தடுத்த சீன் அப்படின்றது அந்த ரொம்ப அந்த கொடூரமான சீனாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக அந்த சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. இது வந்து நிறைய சிஜி ஒர்க்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்க்கும்போதே தெரியுது. அந்த சிஜி ஒர்க்ஸ் டீமுக்கும் நம்ம பாராட்டணும். அந்தளவுக்கு பிரமாதமாக இருந்தது. மெயினாக வந்து சப்ரீனா பிட்ரே அவங்களோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்.
ஏன்னா படத்தை வந்து ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷத்துக்குள்ள கிறிஸ்ப் அண்ட் நீட்டாக வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ். நமக்கு எங்கேயும் பெருசாக லேக் அடிக்காத காரணமே இந்த படத்தோட ஒரு எடிட்டிங் தான். ஆடியன்ஸ்க்கு ரொம்ப புரியுற மாதிரியும் நல்ல ஒரு எங்கேஜிங்காகவும் அது வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் ஒவ்வொரு கட்ஸுமே நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா காய் மூசிக் பண்ணியிருக்காரு. என்னதான் ஸ்டோரி வந்து இந்த மாதிரியான ஒரு கதையை அவர் எடுத்துக்கிட்டாலும், லைக் வந்து இந்த ஒரு டெத் கான்செப்ட்ல ஒரு கதையை அவர் எடுத்துக்கிட்டாலும், ஏன்னா இதுதான் வந்து இந்த ஃபைனல் டெஸ்டினேஷனோட ஒரு கதையே. அவர் இருக்கும்போது அந்த ஒரு பேட்டர்ன்ல இந்த ஒரு கதையை அவர் எடுத்துக்கிட்டாலும் ஒரு புது கதையை, பட் ரைட்டிங்ல வந்து செமையா பண்ணியிருந்தார். உண்மையாக சூப்பரா இருந்த ரைட்டிங். அவரோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது என்னடா அது ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் அவன் பிக்கப் ஆகும் நமக்கு இந்த படத்தோட ஒரு ஸ்டார்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அப்படியே விறு 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 விறுன்னு போகும். நமக்கு அப்படியே பார்க்க ஏதோ ஒரு மாதிரி ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும் படம். ஆனா வந்து ரைட்டிங் அந்த அளவுக்கு வந்து பிச்சு உதறிருப்பாரு. நிறைய இடங்கள்ல திடீர்னு ஸ்லோவா போய் அந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு ஏறி ஏறி போகும். நிறைய இடங்கள்ல சூப்பரா அந்த செகண்ட் ஹாஃப்லாம் அந்த அளவுக்கு விறு விறுன்னு இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. பட் ஆனா அது லைக் அந்த ஒரு கிளைமேக்ஸ் தான் கரெக்டான ஒரு கிளைமேக்ஸ். ஏன்னா வந்து அதுதான் வந்து அந்த படத்தோட ஒரு எண்டு. ஏன்னா அது வந்து ஒரு கரெக்டான எண்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ரைட்டிங் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒவ்வொரு சீன் அடுத்து யார் யாரப்பா அடுத்து யார் யாரப்பா அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப வந்து நீட்டாகவும் பண்ணியிருந்தார் ரைட்டிங்ல. ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஓஹோன்னு ஆஹா இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பெருசா ஒரு கிராண்டியரா இல்லாமல் நீட்டா இருந்தது அவரோட ரைட்டிங். அதே மாதிரி மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஜாக் லிபோஸ்கி அண்ட் ஆடம் ஸ்டைன் இவங்களோட டேரக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மேக்கிங் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. ரொம்ப வந்து ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக இருந்தது விஷுவல்ஸும் பொறுத்த வரைக்கும். அட் த சேம் டைம் படமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மேக்கிங் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து ரொம்ப சிம்பிள் லொகேஷன்ஸ் தான். அந்த ஃபர்ஸ்ட் சீன் வர அந்த ஒரு டவர் மட்டும் தான் பயங்கரமான ஒரு லொகேஷன். அதை தவிர எனக்கு தெரிஞ்சு படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் லொகேஷன் தான். ஒரு வீடு, ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இடத்துல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அவங்க வந்து மெனக்கெட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பிளட் ஷீல்டு தெறிக்கும். அது கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். அது வந்து வெறும் சாயம் தான் அது. பட் அது வந்து ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டைரக்ஷன் வந்து நிறைய இடங்கள்ல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ரொம்ப சூப்பரான ஒரு மேக்கிங் பொறுத்தவரைக்கும் பிரமாதமா இருந்தது. பட் ஆனா ஃபைனலா ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு மூவி. கண்டிப்பா போய் ஒரு தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு ஒரு வொர்த்தான ஒரு படம். மெயினா இந்த மாதிரி ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த படம் இந்த பிரான்சைஸ்ல படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்லாருக்கும். பட் கம்பேர் டூ அதர் 5 பார்ட்ஸ் இது வந்து நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆனா நல்லா நீட்டாவே குடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு காமன் ஆடியன்ஸா போய் பார்த்தீங்கன்னா, இந்த படம் கண்டிப்பா காமன் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா வந்து ரொம்ப ரத்தம் தெறிக்க ஒரு சீன் இருக்கும். அது வந்து நார்மல் காமன் ஆடியன்ஸ்க்கான படம் அது கிடையாது. ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த பிரான்சைஸ் படங்களை விரும்பி பார்க்கறதுக்கான ஃபேன்ஸ்க்கு இந்த படம். அது மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ராவான மூவிஸ் அதிகமா பார்க்குற ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா, அவங்களுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஒரு நல்ல பக்கா நீட்டான ஒரு தியேட்டர் வாட்ச். நல்ல ஒரு 4K ஸ்க்ரீன்ல நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு. ஒரு தியேட்டர்ல இந்த படம் பார்த்தீங்கன்னா, நீங்க சூப்பரா ஃபீல் பண்ணலாம். நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச் கண்டிப்பா. ஸோ டைம் இருக்கும்போது தியேட்டர்லயும் பாருங்க. இல்லைன்னா ஓடிடில வரவங்க கூட ஓடிடில பாருங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் டப்பிங்லயும் நம்ம சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வொர்த்தான ஒரு நீட்டான ஒரு வாட்ச். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ, பை.